சேர் போட்டு உட்கார கொடுத்த பாத்தீங்களா, அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். இந்த காவலர் நிற்கிறாங்க, அவங்க கையை கட்டிருக்கோம். கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. காவலர்களுக்கு போராட்டம் பண்ண காவலர் கையை கடிச்சிருக்கிறாங்க. நாங்க சொல்றாங்க அணிவே அது அணிவே பார்த்து பத்திரமா நீங்க கையாளு சொல்றா அது கையை கடிச்சு மதுபான பேருக்கு போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணி குஞ்சுக்கு போய் காவலரோட கையை கடிச்சிருக்காங்க. காவலுடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவதை தடுப்பது, பாதுகாப்பது அவனுடைய வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சக்கூடாது, லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படுவது தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு 240 வழக்கு மனசவாக்கம் காவல்துறை சீமானை அழைத்து கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது 240 வழக்கு குண்டர் சட்டம் என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சுப்பா எங்கள் செய்தி உண்டா? அதெல்லாம் ஒழுக்கமான தலைவரின் வளர்ப்பு. சினிமாவில் பஞ்சனாக பேசி பேசி பழக்கப்பட்டு போலீஸ் புரியுறா அப்படி பேசி பேசி பழக்க